ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அடியார்கள், ஜிஎஸ் சாமிகள் தாமரை திருவிழியே சரணம். ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா தாமரை திருவிழியே சரணம். ஆண்டாள் தாயார் தாமரை திருவிழியே சரணம். கண்ணன் கடலடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம யா மோகதஸ்ததிதராணி திருநாய் மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. மாதா பிதா யவதய ஸ்தனயா விபூரிஹி சர்வம் யதேவ நேமேன மதன்வயானாம் ஆதஸ்தனக குலபதேர் பகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரி யுகலம் கண்மாமிமூர்த்னா பூதம் சரஸ்ய மதாதத பட்டநாத ஸ்ரீ பக்தி சாரகுலசேகர யோகி வாகான் பக்த அங்கிரிகேணு பராத இந்தீண்ட மிஸ்ரத் ஸ்ரீமத் பராங்குச முனி பிரணதோஸ்மி நித்யம். நீலா துங்க ஸ்தன கிரிதடி சுப்த முக்கோத்தி கிருஷ்ணம் பாராத்ரியம் ஸ்வம்ஸ்ருதி சத சிரசித்தம் அத்யாபயந்தி சுஷிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழிதம் யாபலகிருத்த புங்கே கோதாதஸ்ய நமயிதம் பூவ ஏகாஸ்து பூயக. அன்னமயில் ஆண்டாள் அரங்கற்கு பண்ணும் திருப்பாவை பல்பரியம் இன்னிசையதால் பாடி கொடுத்தாள் பாமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடல் கொடியே தொல்பாவை பாடி அருள பல்வலையார் நாடினி வேங்கடற்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நேற்றுக்கு 12வது ஆசிரத்தில் கொஞ்சம் உள்பொருளை மட்டும் பாக்கி இருக்குது. அதை முடிச்சுட்டு இன்றைக்கி 13, 14 முடிச்சிடலாம். நம்ம சம்பிரதாயத்தில் திவ்ய தம்பதிகள்ங்கிறது எல்லா விதத்திலும் சமமான பங்கு கொண்டவர்கள். இருவருக்கும் நம்மை குறித்து ஏக சேஷத்துவம் உண்டு. தாயாருக்கும் பெருமாளுக்கும் நம்ம குறித்து ஏக சேஷத்துவம். இந்த சேஷத்துவம் தனிப்பட்ட முறையில் இல்லை, இருவரிடத்திலும் சேர்ந்தே இருக்கும். பயம் ரெட்டை அப்படிங்கிறதான் பெருமாளையும் தாயாரையும் நம்ம சொல்கிறது. திவ்ய துவய மந்திரத்திலும் சரம ஸ்லோகத்திலும் இந்த அர்த்தம் சொல்லப்பட்டுள்ளது. அங்கு மாம் ஏகம் சரணம் என்பதற்கு ரசமான பொருளை ஆச்சாரியர் நன்கு கூறுவார். மாம் லக்ஷ்மியே, ஏகம் சகஸ்ரநாமத்தில் கூறியபடி ஏக சப்தத்தால் கூறப்படும் பகவானை சரணமாக அடை என்பது இதற்கு பொருள். சுவாமி தேசிகனும் உலகத்துக்கு இருவரும் பதி என்றார். அரவிந்த ரோசனுடைய பிரியை ஆகிற இவள் அனுகிரகம் இல்லாமல் ஸ்ரேயஸ் என்பதே இல்லை. தாயார் கடாட்சம் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஈஸ்வரின் சர்வ பூதானம் என்று பிராட்டிக்கும் ஈஸ்வர் தத்துவம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த பாட்டில் எருமை என்றதால் அந்த திவ்ய மகிழ்ச்சியான பிராட்டி சொல்லப்படுகிறார். பகவானை போல் நிக்கிரக சங்கல்பத்துடன் சேராத ஏற்றம் பெற்ற கிருபையாலும் இவள் உயர்ந்தல என்பது இதன் பொருள். ராவணனுக்கும் தர்மங்களை உபதேசம் செய்தவள் சீதை. இலையாக இருந்த இலங்கையில் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று கருதினார். ராமனிடம் நட்பு கொள் என்று உபதேசம் பண்ணினார். சமஸ்த ஜனனியும் வந்தேன்னு தாயாரை போற்றி இது பண்ணுறோம். ஆகாசத்தில் ராமனிடம் சரணபுக வந்த விஷ்ணுனை ஸ்ரீமான் என்றார் வால்மீகி. அது சினத்தினால் தென்னிலங்கை அடையாளத்துக்கு எது சொல்கிறேன்னா, ஆத்மாவுக்கு சங்கு சக்கரத்தை தரிப்பது மட்டும்தான் அடையாளம். நம்ம ஆச்சாரியன்கிட்ட போய் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு அடையாளம். இப்படி சங்கு சக்கரங்களை தரித்தவன் அழகிய இலங்கையாகிய சரீரத்துக்கு கோமாலான அகங்காரத்தை ஜெயித்து விடுவான் அப்படின்னு சொல்கிறான். அஞ்ஞானம் உள்ளவன் தான் இந்த உலகத்தில் பிறப்பான். அஞ்ஞானம் என்றது 2 வகை. சரீரத்தை ஆத்மாவை நினைப்பது, எம்பெருமானுடைய சொத்தான தன்னை தன்னுடையதாக நினைப்பது, இதுதான் அஞ்ஞானம். பகவானுக்கு இந்த ஆத்மா உடம்பு 2 அவனை சேர்ந்தது. அதை விட்டுட்டு இது என்னதுன்னு நினச்சோம்னா அது அஞ்ஞானம். அதே மாதிரி இந்த சரீரம் தான் ஆத்மான்னு நினச்சிக்கக்கூடாது. சரீரம் வேற ஆத்மா வேறங்கிறத புரிஞ்சுக்கணும். மகாலட்சுமி உபதேசத்தால் ஞானம் பெற்றவன், செல்வம் பெற்றவன் தங்க கட்டிப்போல் சொச்சமான தன்மையை அடைவான். ஆச்சாரிய சம்பந்தத்தால் தேச ஆத்ம விவேகம் உள்ளவன், அதனால் பஞ்ச சம்ஸ்காரத்தை பெறுகிறான். மாயாமயமான சம்சார சாகரத்தில் விழுந்து விட்டேன் என்று கவலைப்பட வேண்டாம்.
இங்கே வசிப்பவர்கள் அனைவருக்கும் அதிகாரம் உண்டு. பகவான் சர்வலோக சரண்ய, சர்வசிய சரண்ய சுகிருது அப்படின்னு வேதம் அவனை கொண்டாடுறது. எம்பெருமான் ஈஸ்வரன் ஆகிறான் போல் பிராட்டியும் நம்மளுக்கு ஈஸ்வரி ஆகிறாள். அவள் ஐஸ்வரத்தை பெற்றிருக்கிறாள். இவ்வளவு உபயபூதி ஆகிய ஐஸ்வரத்தை அடைந்து இருக்கிறாள். அஸ்யா மமச சேஷம் ஹி என்கிறது பிரம்மாணம். நம் இருவருக்கும் சொத்து ஆனபடியால் அவர்களுடைய பொருளான நம்மை அபகரித்து விட்டோம். அகல் மே அகம் மே அப்படின்னு சொல்றது அகம் மே, இதை அபகரிச்சிட்டோங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்றான். மிகச்சிறிய இளங்கன்று ஆகிய பிரஜைகளுடைய திவ்ய மகிழ்ச்சியான மகாலட்சுமி. இந்த பாசுரம் பூரா மகாலட்சுமிக்கோசரம் ஏற்பட்டதுங்கிற உள்பொருளில் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறான். தன் பிரஜைகளை பற்றி மனதில் நினைத்து கொண்டு, ஒரு அம்மாவுக்கு தானே அந்த ஒரு கருணை இருக்கும். தன்னுடைய குழந்தைங்கிற அந்த வாத்சல்யம் அப்பாவை விட அம்மாவுக்கு எப்போவுமே ஒரு படி ஜாஸ்தி தான். அதை மனத்தில் நினைத்து கொண்டு நிர்வேதம் கொண்டவளாய் கதறிக்கொண்டு ஐயோ என்று இரக்கம் கொண்டு உபதேசம் வழியாக எப்படியாவது அம்மா ஒரு குழந்தை வழி தப்பி போச்சுனாக்கா அதை எப்படியாவது திருத்தினோன்னு எவ்வளோ முயற்சி பண்ணுவாளோ அதை தான் மகாலட்சுமி தாயார் நம்மளுக்கோசரம் பண்ணுறான். தனது சைதன்ய சனமானது இடைவிடாது பெருகி வர அதனால் சேதனுடைய ஹிருதயமாக வீட்டை நனைய வைத்து காஞ்சு போய் கிடக்கிற நம்ம மனம் பாலை மனம் மாதிரி இருக்கிற அதில் அவளுடைய அருள் கருணைங்கிற பாலை அவள் பொழிய வச்சு அதை நன்னா பதப்படுத்துகிறாள். ஞான சம்ருத்தியை பெற்றவனாக ஆக்கிக்கிறாள். நம்மளுக்கு கொஞ்சமாவது பகவானை பற்றின ஞானம் வரத்துக்கு பண்ணுறான். அந்த அழிவில்லாத செல்வத்தை பெற்றவனாகிய தங்க கம்பி போன்றவனே வெளியில் தெரிகின்ற சரீரம், அதில் சம்பந்தப்பட்ட புலன்கள் முதலவை பற்றிய உடல் புலன் முதல்களை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா அப்படிங்கிற ஞான வருஷம் ஏற்பட பஞ்ச சம்சாரமான சின்னத்தால் போய் நம்ம பஞ்ச சம்ஸ்காரம் ஆச்சாரியங்கிட்ட பண்ணிட்டு அந்த நம்ம கையில் அந்த சங்கு சக்கர ரேகை இருந்தாலே யமதூதர்கள் பார்ப்பாளாம். நம்மளுக்கு வேணால் அழிஞ்சு போயிடும் அது. ஆனால் அவள் கண்ணுக்கு தெரியும், ஐயோ இவெல்லாம் விஷ்ணு பக்தர்கள் இவகிட்ட வரக்கூடாதுன்னு ஒதுங்கி போயிடுவாளாம். அந்த சின்னத்தால் அழகான அபிமானத்துக்குரிய இலங்கை போன்ற கோமான ஆகிய சரீரத்துக்கு பீஜமான அகங்காரங்களை நம்மளுக்கிட்ட இருந்து அழிய வேண்டியது முதல்ல அகங்காரம் மகங்காரங்கள் அழித்தவளாய் நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய இனியான பெருமான் அப்படிங்கிறாப்புல நம்ம மனசை வசப்படுத்தணும். அது எப்படி பண்ணுறது? சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம். சத்தியத்து வழியில் போகணுமானா, தர்மத்தினுடைய வழியில் போகணுமானா ஞானம் பிறக்கும். ஞானம் வந்துடுத்துனாக்கா அனந்தம், அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான்ற ஞானம் வரும். அந்த ஞானம் வந்துடுத்துனா நம்மளுக்கு ஆனந்தம்தான் சொல்கிறான். அடைக்கலம் அடைய முயற்சி செய்வாயாக. பிரபத்தி பிராரப்த இனித்தான் கர்மங்களையும் போக்கடிக்க எழுந்திராய், அல்லது அனைவராலும் அனுஷ்டிக்கக்கூடாது என்று அறிந்த பிறகுவாது செய்ய எழுந்திராய். இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோ. விரும்பிய தற்சணமே பலத்தை அளிக்கக்கூடியது இல்லத்தாரும் பிரபத்தி என்பதை அறிந்திருக்க பாகவதர்கள் அனைவருமே செய்கின்றனர். நம்மளுக்கு அது எவ்வளோ அந்த பிரபத்தி சரணாகதி இந்த பஞ்சசம்ஸ்காரம் பரண்யாசம்லாம் எவ்வளோ முக்கியன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். உனக்கு மாத்திரம் ஏன் இந்த சம்சார கால ராத்திரியில் உறக்கம் அபிலாட்சி? ஏன் உனக்கு இந்த சம்சாரத்தில் போய் உறக்கம்? ஏன் இதில் போய் ஆசைப்படுற? வேண்டாம், எழுந்து வா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியை வசதியாக சொல்லி இந்த பாசுரத்தில் நல்லா நம்மளுக்கு அறிவுரை சொல்கிறா தாயார். அடுத்தது 13வது பாசுரம். கொல்லாரக்கனை கிள்ளிகளை நானே தீமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து யாழம் முறங்கிற்று உள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளைக குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவையினல் நாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏ ஓ
சொல்லனா புஷ்பந்தனுடைய அழகு பொருந்திய கண்களை உடையவளே. பகாசுரன் என்னும் கொக்கினுடைய வாயை பிறந்தவனும் பல வகையால் தீங்கை விளைவித்த ராட்சசனுமான ராவணனுடைய தலைகளை அறுத்து மூலஸ்தானத்தில் உள்ள உயிரை எடுப்பவனுமான எம்பெருமானை பற்றி துதிரூபமான பாடல்களை பாடிக்கொண்டே போகாமல் நின்று உடன் வந்த எல்லா பெண்களையும் நோன்புக்காக சேரும் இடத்தில் புகுந்து விட்டனர். சுக்கிரன் உதயமாகி இருக்க பிரகஸ்பதியும் அஸ்தமித்திருக்கிறது. பட்சிகளும் ஆரவாரத்துடன் இறை தேட சென்று விட்டன. தேஜஸ் நன்கு குளிர்ந்து இருக்கும் வகையில் அவயங்களால் உடலில் நீர் தழும்பும்படி ஸ்நானம் செய்யாமல் படுத்திருக்கிறாயே, புதுமை போன்ற பெண்ணே, பதுமை போன்ற பெண்ணே, நல்ல இந்த மாளிகை மாற்றத்தில் வஞ்சகத்தை விட்டுவிட்டு எங்களிடம் சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி எழுப்புறாள் அவள். இந்த பாட்டில் மிகவும் கண்ணழகியை பெற்ற ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள். இந்த பெண் தனது கண்களுடைய அழகினால் எம்பெருமானை வசப்படுத்துவாள். எம்பெருமான் நீண்ட அந்த பெரிய ஆய கண்கள் என்னை பேதவை செய்தனேன்னு திருப்பாணாழ்வார் சொன்னாப்புல பகவானுடைய கண்ணுக்கு தான் அழகு ஜாஸ்தி. அந்த பகவானையே தன்னுடைய கண்ணழகால வசப்படுத்தக்கூடியவோ இந்த பெண். சீதாதேவியை பார்த்து வந்த அனுமான் நான் 2 மாதம்தான் ஜீவித்திருப்பேன் என்று சொன்னாள் என்று சொல்ல இதை கேட்ட ராமன் 1 மாதம் நான் பிழைப்பேன் என்று அவள் சொன்னார். நான் 1 நிமிடம் கூட அவளை பிரிந்து ஜீவிக்க மாட்டேன் என்று கூறினான். இதற்கு காரணம் அவளது கண்ணழகு அப்படின்னு சொல்லி இதில் சொல்ல அசி தேசசா அப்படின்னு காட்டினார் வால்மீகி. ஆக அழகு சொல்லும்போது அந்த கண்ணழகை பெருசாக இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். ராமபக்ஷக கிருஷ்ண பக்ஷக அப்படின்னு தான் ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கிற உயர்த்திய ரொம்பவே பெருசாக எடுத்து சொல்கிறான். புள்ளின் வாய் கீண்டானே என்பது கிருஷ்ணனை பற்றியது. பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானே என்பது ராமனை பற்றியது. கிருஷ்ணனையும் ராமனையும் மாற்றி மாற்றி இந்த பாசுரத்தில் எடுத்து வைக்கிறான். புள்ளின் வாய் கீண்டான் இதுவே இதே புள்ளின் வாய் கீண்டானே 2 பேருக்குமே ஒத்து வரும். அதே போல் பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானேங்கிறது 2 பேருக்கும் ஒத்து வருங்கிறத சொல்கிறான். கண்ணன் அசுரர்களை கொல்லுவதற்காக அவதரித்தபடியால் அவனது மூக்கை 2 கையால் பிடித்து இழுத்து எறிந்தான். சவை பதோனாம் திவசே பிரதிசலினம் என்ற ஸ்லோகங்களில் அந்த கதையெல்லாம் நம்ம கேட்கலாம். யாதராப்தத்தில் சுவாமி தேசிகன் இதை ரசித்து பேசுகிறார். 1000 சிறுவர்கள் இறந்த பகா அசுரனுடைய இறக்கைகளை ஆங்காங்கு தோரணமாக கட்டி அமைத்தனராம். அந்த மாதிரி அந்த பகாசுரங்கிற அந்த புல் அந்த அசுரனை கிள்ளி கலைந்தவன் அவன் கிருஷ்ணன். அதே மனசான பகல் விவேக ராத்திரியாம் அனசா சாதித்த மன்ற ராசி மேவக அப்படிங்கிறதுல அந்த விருத்தாந்தத்தில் நம்ம பார்க்கலாம். கொல்லா அரக்கரை ராவணன் பலரிடம் பகமை கொண்டவன். இவனை யோகியன் என்று யாருமே ராவணனை சொல்ல மாட்டான். சாது யோகியன் என்று பெயர் வாங்குறது கஷ்டம். அந்த அவனை கொல்லா அரக்கனை அழித்தவன் ராமன். ராமனால் மட்டும்தான் அதை பண்ண முடியுங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். சுரிக்குழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையின் கடுவிசை அரைக்கும். சுரிக்குழல் அந்த குழல் அவளுடைய முடியினுடைய அழகை இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார் ஆழ்வார். அந்த சுரிக்குழல் கனிவாய் திருவினை அவளுக்கு வாய் அவ்வளோ கனிவாக இருக்குமா. சுரிக்குழல் சுருண்ட குழல்களை உடைய அவள் மகாலட்சுமியை பிரித்த கொடுமையில் கடுமையை அரக்கனை கொன்றான் அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்து சொல்றான். பஞ்சு என சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி வஞ்சகனுக்கு இளைய எண்ணெய் வருக என்று அருள் செய்தானே அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்றார். கிள்ளி கடைந்தான். போர்ல 10 தலையோட வந்தான் ராவணன். ராமன் தலையில் உள்ள கிரீடங்களை தள்ளினான். மறுமுறை வரும்போது ஒரே தலையோடு வந்தான். ராமன் அவன் தலையை கிள்ளினான். தலை முளைத்து விட்டது. ராமனுக்கு 10 தலையும் அறுக்க முளைத்ததுன்றப்போ எப்படி துரியோதனனுக்கு தொடையில் அவனுடைய பிராணன் இருந்ததோ அதே மாதிரி விபீஷணன் சொல்லி அவனை தலையை எத்தனை அறுத்தாலும் அவன் திரும்பி முளைச்சிரும். அவனுடைய தொடையில் அடித்து தான் அவனை சாக்கடிக்கணும் விபீஷணன் சொன்னதுனால
அப்படி ராவணனை அடிச்சான்றது சொல்ற. இங்கு கிள்ளுவது என்பது நகத்தால் செய்யும் செயல். ராமனோ பாணத்தால் கொண்டான். ஆனாலும் ராவணன் தலையை சமகரிக்குவது நகத்தால் கிள்ளி எறிவதற்கு சமமான செயல். அனாயாசமாக செய்தான் என்பது கருத்து. உத்தம அமர்த்தல அமைத்த ஓர் எழுத்தணுவில் ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன் அப்படின்னு சொல்லி இதில் அத்திகிரி மகாத்தியத்தில் வேதாந்த தேசிகர் சொல்கிறார். ஒரு கொத்து மாதிரி அப்படியே உதிர்த்த திரளோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வெள்ளியிருக்கும் சடைமுடியா வேர்ப்பு எடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவனோ கள் இருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் சுரந்த காதல் உள் இருக்கும் எனக்கருதி உடல் புகுந்து தடவினனோ ஒருவன் வாழி. இதை கம்பர் எடுத்து சொல்கிறார். இந்த மாதிரியெல்லாம் ராவணனோ ராவணேஸ்வரக நரசுரா நச ராட்சசா என்று பிரித்து சொல்றதையே நம்ம கேட்கலாம். கிள்ளி கடந்தானே என்பதை நோக்கினால் நகங்கள் வழியாக இரண்யனுடைய மார்பை நரசிவன் கிள்ளி கடந்தானே, அதையும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம்னு சொல்லி பெரியவாள்லாம் எடுத்து சொல்கிறான். கீர்த்தி மை பாடிப்போய் பராக்கிரமத்தால் ஏற்படுகிற புகழ் என்றும் கொடுப்பதன் மூலம் ஏற்பட கீர்த்தி என்றும் சொல்வது வழக்கம். ஒருத்தருக்கு உடம்புல ரொம்ப உயர்ந்த ஒரு சக்தி இருந்ததுனாக்க, பராக்கிரமம் இருந்ததுனாக்க, அதனாலேயும் அவரை கீர்த்தி அப்படின்னு சொல்லுவான். அவன் அவ்வளோ பலசாலிங்கிறதையும் சொல்லுவான். ஒருத்தர் அள்ளி அள்ளி கொடுக்குற வள்ளல்னாலும் அந்த கீர்த்தி அப்படிங்கிறத சொல்லுவான். எம்பெருமான் ராவணன் பகாசுரன் முதலியவர்களை சம்ஹரித்து தம்மை நமக்கு அளித்தபடியார் இதை கீர்த்தி என்று அருள் செய்தான். எம்பெருமான் தசாவதாரம் எடுத்தான். அது ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் சிறப்பு. அது அவர்கள் சென்ற பிறகும் உலக மக்கள் நல்கதி பெற வேண்டும் என்று திருவனை கீதை இவர்களை சாஸ்வதமாக வைத்துவிட்டு சென்றனர். இந்த மாதிரி பரம உபகாரம் செய்தவர்களுடைய புகழை அல்லவா நாம் பாட வேண்டும். அந்த ராமாகிருஷ்ணன் தானே நம்ம சொல்லணும். தயாசதகத்தில் இவர்கள் இருவர் செய்த பரம உபகாரத்தை 2 ஸ்லோகங்களால் கூறுகிறார். கிருபே கிருக ஜகத் கிருதே என்பதும் பிரபூத விபுக என்ற ஸ்லோகமும் அவை. தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் அவ்வளோ நன்னா அதை எடுத்து சொல்கிறார். இந்த பாசுரத்தில் திருவனை சென்றால் முதலில் சங்கப்பம் செய்து கொண்டு கைப்பிடி மண்ணை எடுத்து பிப்பலாத சமுத்பன்னே கிருத்தியே லோக பயங்கர சீர சைதவம் நேமையான அர்த்தம் ஆகார அர்த்தம் உலகல்பித்தம் என்று தண்ணீரில் போட வேண்டும். இல்லாவிடில் நம்முடைய ஸ்தான பலத்தை கிருத்தியை என்ற பிசாசம் சாப்பிட்டு விடுமாம். அந்த இடத்துல நம்ம எப்படி ஸ்தானம் பண்ண போனால் நம்ம எப்படி பண்ணணுங்கிறத அத்திகிரி மகாத்மியத்தில் பகவான் திரு அணை அப்படிங்கிறத நம்மளுடைய பாவம் அனைத்தும் ஒழிந்தனங்கிறத சொல்கிறான். இரக்கமின்றி எம்கோன் செய்த தீமை பாசங்கள் மூலம் ராமனுடைய வதத்துக்கு பிறகு ராட்சசர்கள் ராமனுடைய கீர்த்தியை பாடினதும் என்று குறிப்பிடப்பட்டது. பகைவனான் ராவணன் ராமனுடைய போரின் திறமையை பார்க்க பேசினான். சத்ரோகோ பிராக்யா வீரிய யசக சாரதி ஹிருதாய சத்ரப் என்பது ரகுவீர கத்தியம். கீர்த்தி பயிர் எழுந்து விளைத்திடும் சிந்தை என்பது நரசிம்மனுடைய கீர்த்தியே உலகத்தெல்லாரும் பரவ வேண்டும் என்ற அடையாளம் உள்ளவர் ராமானுஜன் என்ற அமுதனார் என்று சொன்னார். பாடி போய் உன்னை எழுப்ப நாங்கள் இங்கு வந்தோம். எம்பெருமானை பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டு மற்றவர்கள் நோன்புக்கு செல்கின்றனர். ஆக அந்த கான ரசத்தை எங்களுக்கு அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. பிள்ளைகள் எல்லோரும் நாம் ஒன்று சேர்ந்து சிறிய பெண் பிள்ளைகளை எழுப்ப வேண்டும். அவர்கள் அறியாதவர்கள் ஆனபடியால் நம்மாலேயே எழுப்பப்பட வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட பெண்களும் உனக்கு முன்பாகவே எழுந்து சென்று விட்டனர். இது உனக்கு மானக்கேடுன்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கெல்லாம் உள்ளர்த்தம் வேற, மேல் அர்த்தத்தை முதல்ல பார்த்துருவோம். பாவை களம் புக்கார். நோன்பு நடத்த வேண்டிய இடம் பாவை களம். அந்த இடத்துல முதல் பாசத்தில் போகாமல் காத்து என்றனர், இங்கு புக்கார் என்றனர். அவள்லாம் அங்கே போகாமல் காத்து நின்னுன்னு சொல்கிறார். இதில் புகுந்துட்டா, அவள்லாம் போயிட்டான்னு சொல்கிறார். பெண்களே அகாலத்தில் நாம் எழுந்திருந்து ஸ்நானம் செய்ய யமுனை செல்வது தகாது. இன்னும் பொழுது விடியவில்லை. நந்தன் ஒரு சமயம் அகாலத்தில் எழுந்து ஸ்நானம் செய்ய யமுனைக்கு சென்றான். அவனை வருணன் எடுத்து சென்று விட்டான். இது உங்களுக்கு தெரியும் அல்லவா என்று படுத்து கொண்டிருக்கும் பெண் சொல்ல பொழுது விடிந்திருக்கும் அடையாளம் கூறினார். ஏகாதத்யாம் நிராகரக நந்தனஸ்துகு என்று. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று.
முதலில் சுக்ரோதயம், பிறகு பிரகஸ்பதிங்கிற அந்த குருன்னு அஸ்தமனம் ஏற்படும். அதுதான் காத்தால பார்த்தோம்னாக்க வெள்ளி சுக்ரன் மேலே வரும், பிரகஸ்பதி மறைஞ்சு போயிடுவார். அதுதான் சொல்கிறார். குருவின் அஸ்தமத்தில் மழை பெய்யும், சுக்கிரனின் அஸ்தமத்தில் மழை பெய்யும், செவ்வாயின் பெயர்ச்சியில் நல்ல மழை பெய்யும் என்பது ஜோதிட சாஸ்திரம். புள்ளும் சிலம்பனகால் பெண்களே, எல்லா நட்சத்திரமும் உங்களுக்கு வியாழனாகவும் வெள்ளியாகவுமே தோன்றுகின்றன. பரம்பொருளிடத்தில் மனத்தை செலுத்தியவர் எதை பார்த்தாலும் பகவானே என்று சொல்வார். நிற்கின்றது எல்லாம் நெடுமால் என்று நீங்கள் சொன்ன அடையாளமாகாது என்று படுத்துறங்க பெண் நினைப்பாள் என்று எண்ணி வேறு ஒரு அடையாளத்தை, ஏன்னா அவள் பதிலுக்கு பதில் வாதம் பண்ணுறவனால அவள் அப்படி சொல்லிடுவாளோன்னு பயந்து இன்னொரு அடையாளத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறா? பட்சிகள் மனிதர்கள் காட்டும் சில விஷயங்களை உணர்வதற்கு தகுதி பெற்றவை. நம்மளை விட அதுக்கு அவளுக்கு ஒரு உயர்வு உண்டு. மனிதன் பொழுது விடிந்த பிறகும் உறங்குவான். பறவைகள் அந்த மாதிரி அல்ல, அது முன்பே உணர்ந்துவிடும். அவைகளின் சப்தத்தை கேட்டு நாம் தான் உணர வேண்டும். அதுவும் உனக்கு இல்லையே என்ற கருத்தில் இந்த பேச்சு அமைகிறது. போது அருள் கண்ணினான். இவள் தூங்காமல் விழித்து கொண்டு இருக்கிறாள். புஷ்பம் போல மலர்ந்து அழகிய கண்களை உடையவள், மான் போன்ற அழகிய கண்கள் அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாம் வர்ணிப்பான். ஏ பெண்ணே, நீ நெடுங்காலம் இளமான், என் பெருமான் அனைத்தும் உலகம் உண்ட அரவிந்த லோச்சனன். அவனுக்கு ஈடான கண்ணு அழகு அவனுக்கு இருக்கின்றதுனால அவனை அந்த மனக்கண்ணால் அனுபவிச்சுருக்கியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். குளிர மார்கழி மாதம் ஆனபடியால் பின் மாலை வேளையில் குளிர் அதிகமாக இருக்கும். அதற்கு நடுங்கி தூங்குகிறாயா? உடல் மனது முதலிய எல்லா அவயங்களும் குறிச்சி பெறும் வகையில் ஸ்தானம் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறான். ஏக பிரம்ம பிரவிஷ் ஜோஸ்மி என்ற வகையில் எம்பெருமானிடத்தில் ஈடுபடுவதுதான் அவகானம். முன்பு அவனிடம் உண்டான அனுபவத்தை ஸ்மரிப்பது இப்பொழுது உபயோகம் இல்லை. நீ அவனோட முன்னால் எப்படி வேணால் அனுபவிச்சிருக்கலாம், ஆனால் இப்போ நீ போய் அனுபவிக்கணுங்கிறத சொல்கிறான். குலசேக பெருமாளும் ஹரி சரசி விகாசஸ்ய என்று அருளி செய்தார். இப்படி பள்ளி கிடக்கியோ, கிருஷ்ணஸ்பரிசம் உடைய ஒரு படுக்கையை முகர்ந்து கொண்டு கிடக்கிறாயோ, விளைந்த நெல் கிடக்க உதிர் நெல் பொறுக்குகிறாயோ என்று உரை செய்தார்கள். பாவாய், இவள் உண்மையில் தூங்கவில்லை, தூங்குவது போல் பாசாங்கள் செய்கிறாள். ஆகையால் தான் பொம்மை போல இருக்கிறாள். உண்மையில் ஒருவன் தூங்கினால் அவ்வப்பொழுது தன் கால் கைகளை அசைக்கும்படி செய்வாள். இவள் பொம்மை போல் அசையாமல் இருப்பதால் தூங்குவதுங்கிறது இவளுக்கு அபிநயம். வேணுனே தான் அப்படி படுத்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வைகுண்டத்தில் காலம் தன் வேலையை காட்ட திறமையற்றது. இங்கோ அதே காலம் மேலும் நமக்கு ஒரு பருவத்தை கொடுத்து விடும். கிளறுளி இளமை கெடுவதன் முன்னம் ஆழ்வார் எடுத்து சொல்கிறாப்புல நம்மளுக்கு அந்த காலம் போகிறதுக்குள்ளே அந்தந்த காலத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாவாய், நீ பொம்மை போல் அறிவில்லாதவள், அதற்கெல்லாம் சமீபத்தில் என்ன நடக்கிறது என்று அறியும் திறமை இல்லை. நீயும் சமீபத்திலேயே கிருஷ்ணனையே அனுபவிச்சுருந்ததுனால இப்போ அந்த அனுபவத்திலேயே படுத்துருக்கியான்னு சொல்லி கேட்குறான். கள்ளம் தவிர்ந்து இனிமையான பண்டத்தை தான் தனியாக இருந்து புசிப்பது அழகு என்று பலருடன் கலந்துதான் சாப்பிட வேண்டும். நீ அந்த கண்ணனுடைய அனுபவத்தை தனியாக இருந்து அனுபவிக்கிறியே, அது ரொம்ப தப்பு, எங்களோட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறான். சரஸ்வதி ஞான கலேவ ருத்தா அப்படிங்கிறது பாகவம். கள்ளம் தவிர்ந்தவர் ராமானுஜர். இதை கொண்டே இந்த பாசுரம் ராமானுஜனை பற்றியதை இன்றும் படிப்பர். வளர்ந்த வெண்கோபம் மடங்கள் ஒன்றாய் என்று அமுதனார் சொல்லும் வகையில் ராமானுஜர் நரம் கலந்த சிங்கத்தை தெய்வமாக ஆராதித்தவர். ஆகவே இந்த பாசுரத்தில் கிள்ளி கலைந்தானே என்பதும் பொருத்தமாக அமைகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பாசுரத்துக்கு கொஞ்சம் உள்பொருள் பார்ப்போம். இந்த பாசுரம் பாகவத அபச்சாரம் கொடியது என்பதை காட்ட வந்தது. ஈஸ்வரன் அவதரித்து செய்யும் ஆணை தொழில்களெல்லாம் பாகவத அபச்சாரம் பொறாமைக்காக என்று பெரியோர் படிப்பர். கோபமற்றவனும் சாந்த மூர்த்தியுமான பகவான் தனது முகத்தில் சிங்கத்தின் விகாரத்தை காட்டியது பிரகலாதனை விங்கடான் என்பதற்காகவே. தன்னுடைய பக்தர்களுக்கோசரம் அவன் என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறத இந்த இடத்துல எடுத்துக் கொடுக்கிறான். தன்னை பற்றி வைதான் என்றோ தன்னுடைய தர்மங்களை செய்வதில்லை என்றோ அவனை கொல்லவில்லை. இரண்யகசிபு எவ்வளவோ பண்ணான், எத்தனையோ முனிவர் தவம் பண்ணக்கூடாது, யாரும்
யாருமே ஹோமம் பண்ணக்கூடாது. எத்தனையோ ஹிம்சைகள் எத்தனையோ பேருக்கு பண்ணான். அவன் நான் ஒரு நாளும் விஷ்ணு நாமத்தை சொல்ல மாட்டேன்னு சொன்னான். எல்லாரும் தன்னுடைய நாமத்தை தான் சொல்லணும், யாரும் நாராயண நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். அப்போல்லாம் அவன் வரவே இல்லை. ஆனால் தன்னுடைய குழந்தையான அந்த பிரகலாதன் தன்னம்பிக்கையோட பகவான் இந்த தூண்லே இருக்கான்னு சொன்ன அந்த காரணத்துக்கோசரம் அந்த குழந்தைய இந்த தூண்ல இல்லைன்னா நான் ஒன்றை கொன்னுடுவேன்னு ஹிரண்யகசிபு ராசா சொல்றான். அவனை பிரகலாதனை கொள்றதுக்கு எவ்வளவோ அடிமுறைகள்லாம் பண்றான். எதுலேயும் நாராயணனால காப்பாற்றப்பட்டான். இந்த இடத்துலயும் அவனால் தான் காப்பாற்றப்படுறான். அந்த இடத்துல என்ன சொல்றான், தன்னுடைய குழந்தையவே கொன்னுடுவேன் அப்படிங்கிற அந்த கோபத்துல ஹிரண்யகசிபு சொன்னதுனால அவன் வந்தான் அப்படின்னு சொல்றான். வலி நினைந்து உரத்தினால் ஈசியாய் நேர்வழியோனான இரண்யனை ஓர் அறியாய் இடந்தது ஓர் என்கிறார். வலி நிறைந்து அந்த வலி அவனுடைய வன்மை அவனுடைய ஸ்ட்ரென்த்து அதை தெரிஞ்சுண்டு உரத்தினால் ஈரியாய் நேர் வழியோன்னு இரண்யனை பகவானுக்கு சமமாக சண்டை போடக்கூடிய வலிமை உடையவன் ஹிரண்யகசிபு. அந்த அளவுக்கு இருந்தானா. உடனே ஹிரண்யகசிபு சொல்லவே இல்லை, அவனோட சண்டை போடுறார் பகவான். சண்டை போட்டு அவன் ஓஞ்சதுக்கு அப்புறம்தான் அவனை அழித்து தன்னுடைய மடியில் போட்டுட்டு அவனை கொள்றார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். ஓர் அறியார் இழந்தது ஊன். அந்த ஊனை தன்னுடைய நகத்தால தான் கீழே இருக்கிறார். ஏன்னா அவன் அந்த மாதிரிலாம் வரம் வாங்கியிருக்கானே, அதனால தன்னுடைய நகத்தால கீழே இருக்கிறார் அப்படின்றார். புள்ளி களைந்தானே என்றவரை ராமனையே சொல்கிறது. பொல்லாத அரக்கனான ராமன் கொன்றதுக்கு காரணம் புல் எனப்படும் ஜடாயு பட்சியின். அதுதான் முன்னாலே விண்ணப்பிச்சன். இந்த புள்ளின் வாய் பிளந்தானே இது 2 பேருக்கும், கிருஷ்ணனுக்கும் ஆகும் ராமனுக்கும் ஆகும். பொல்லா அரக்கனைங்கிறது கிருஷ்ணனுக்கும் ஆகும் ராமனுக்கும் ஆகும். நம்ம பூரிச்சு போகணும். அப்படியே ராமதாவத்தையும் கிருஷ்ண அவதாரத்தையும் சேர்த்து தாயார் ஒரு வார்த்தையிலேயே அவனுடைய சிரேஷ்டதங்கள் தான் 2 பேரையும் இணைச்சு சொல்றதுங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். அதெல்லாம் அதுதான் சொல்றான். இந்த ஜடாயு காரணமாக ஜடாயுவை அவன் அடித்து கீழே தள்ளி அவனை சம்ஹரிச்சதுனால அவனை அழிச்சதுனால தான் அந்த ராவணன் மேலே அவ்வளோ கோபம் வந்துதான். தன்னுடைய சீதையை அவன் கொண்டு போய் வச்சுட்டு இருக்கான்றது 2ஆம் பட்சமா ராவணனுக்கு. ஜடாயுவை இப்படி பண்ணிட்டானேங்கிறது தான் அந்த கோபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜடாயு பட்சியின் வாயை கீண்டது தான். முதலில் இந்த பறவையால் துன்புறுத்தப்பட்டான் ராமன். வில் ரதம் குதிரை சாரதி அனைத்தையும் இழந்தான். அப்படி இருந்தும் சீதையை கீழே விடாமல் மடியில் வைத்து கொண்டு கீழே விழுந்தான். சினம் கொண்ட ராவணனிடம் சீதையிடம் பக்தி கொண்ட ஜடாயுவை கத்தியால் கொன்று வாயிலிருந்து ரத்தத்தை கக்கும்படி செய்தான். இதனால் புள்ளின் வாய் கீண்டான். சீதையும் ராவணனால் கொல்லப்பட்டு கீழே விழுந்த ஜடாயுவை மிக துயரத்துடன் குழந்தையை அணைப்பது போல் அணைத்து அழுதார். பிறகு ராமனை கண்ட ஜடாயு இறக்கும் தருவாயில் இருந்தபடியால் என அவனுடைய பிராணம் கடைசியில் போப்பதா சொல்றா. மாமிசத்தையும் இரத்தத்தையும் வாயில் இருந்து கக்கியது, உயிரை விட்டது. இதை கண்ட ராமன் ராஜ்யத்தை இழந்தோம், காட்டுக்கு போனோம், சீதையை பிரிந்தோம். இதெல்லாம் நான் துன்பம் அடையல. ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய உன்மதமான உத்தமனான ஜடாயுவை மகா பாபியான ராவணன் கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டானா ராவன். ஆகையால் ஜடாயுவுக்கு தீங்கை விளைவித்த ராவணனை கொல்லாமல் விடமாட்டோம் அப்படின்னு அந்த நிமிஷம் சங்கல்பிக்கிறான். ஜடாயு விஷயத்தை அபச்சாரம் செய்ததற்கு பலனாக அந்த பறவை இனங்களுக்கு தீங்கு இழுத்த ராவணனுடைய உடலை பலி கொடுப்பதே தகுந்த செயல்னு நினைச்சான். போர் சமயத்தில் இந்த விஷயத்தை சொல்லி ராவணன் கிட்ட தூது அனுப்புகிறான்னா. இதை கம்பன் எப்படி சொல்கிறாருன்னா, தீட்டு ஒரு மழுவான் வீரன் தாதையை செற்றான் சுற்றம் மாட்டிய வண்ணம் என வர்க்கமும் மற்றும் முற்றம் வீட்டில் என் தாதைக்காக நெய்பலி விரும்புவோர்க்கு ஊட்டுவன் உயிர் கொண்டேன் வார்த்தையை உணர்ந்து வீரான் அப்படின்னு சொல்லி கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்தில் எடுத்து சொல்கிறார். அந்த புள்ளின் வாய் கிண்டானேங்கிறத நம்மளுக்கு 2 விதத்துலேயும் அவள்லாம் எடுத்து சொல்கிறத நம்ம அனுபவித்து பார்க்கணும். ஸ்ரீரங்கத்தில் கிளி ரங்கா என்று சொல்கிறது. சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு உபசேதித்து நிகம சுல்ப தரோக உதிதம் சுகமுதா என்பதையும் நம்ம நினச்சி பார்க்கணும்.
இது எல்லாத்தையும் நம்ம நினச்சி பார்க்கணும். வால்மீகி குயில் ராமா ராமான்ற பாடிட்டு உபனிஷத்துலேயும் ஜான ஸ்ருதி என்பவருக்கு 2 அம்சங்கள் பிரம்ம ஞானம் உண்டாவதற்கு உபாயத்தை கற்றுக் கொடுத்தன. இதெல்லாம் நம்மளுக்கு பட்சிகள் மூலியமாகவும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வருங்கிறத ஆச்சாரியர்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கா. அதனாலேயும் அந்த நம்ம பறவைகளை நம்ம கொண்டாடணும். ஏன்னா இப்போதான் நம்ம முன்னாடி பார்த்தோம், அந்த பறவைகளுக்கு பிரம்ம முகூர்த்தம் நல்லா தெரியும். அதுங்க அந்த நேரத்தில் தூங்காது, நம்மளுக்கு அசந்து போயிடும், நம்ம தூங்கி போயிடுவோம். ஆனால் பறவைகளுக்கு அந்த காலங்காத்தால நேரங்கிறது நல்லா தெரியும். அந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பறவைகள், அந்த பறவைகளை அங்கே நம்ம இது பண்ணணும்னு சொல்கிறோம். அங்கே இதில் போயிட்டோம்னாக்க பரமபதத்துக்கு போயிட்டோம்னா அங்கே முக்தர், நித்தியர், பிராட்டி, பகவான் இவர்களோடு கலந்து பகவத் அனுபவத்தை நீராட்டத்தை பெறுவான். இந்த ஜீவன் கிளம்பி போயிடுச்சுனாக்க பரமபதத்துக்கு போயிட்டோம். நம்ம போயிட்டோம்னாக்க அங்கே முன்னாடி போனவளாம் முக்தர்கள். நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் இருந்து நம்மளுக்கு முன்னாடி போனவா அவள்லாம் முக்தர்கள். நித்தியர்கள் கருடன், அனந்தன் இந்த மாதிரி இருக்கிறவா எல்லாரும் நித்திய. அவளுக்கெல்லாம் இப்போதான் பிறந்தாங்கிறதே கிடையாது, பகவான மாதிரி தான் அவள்லாம் நித்தியர்கள். பிராட்டி என்னைக்கும் அவனுடைய அகலுகிலேன் எரியுமென்றி அலர்மேல் உரையும் அலர்மேல் மறைவு உரையும் மலர் மாபான்னு சொல்லிட்டு அவன் இருக்கான். பகவான் இவாளோடு சேர்ந்து அங்கே நீராட்டத்தை பெறுவான். நீராட்டத்தை பெறுவான்ங்கிறது அவனுக்கு நம்ம பண்ணுற கைங்கரியத்தை அவன் ஏற்றுக்கிறான், மனசார ஏற்றுக்கிறான். அதை தான் சொல்கிறான். அர்ச்சாவதாட்டில் சேவிப்பது குடைந்து நீராட்டம். இந்த அர்ச்சாவதாட்டில் இங்கே நம்ம போய் அவனை சேவிக்கிறது திருமஞ்சனங்கள் முதலானது குடைந்து நீராட்டம். இதே விபவ அவதாரத்தை நினைப்பது குளிர நீராட்டம். அவனுடைய அவனுடைய அவதாரங்கள் இருக்கு இல்லையா, ராமன், கிருஷ்ணன், நரசிம்மன், அந்த அவதாரங்களை நினைக்கிறது நம்மளுக்கு குளிர்ந்த நீராட்டம். வைகுண்டத்தில் எம்பெருமானை சேவிப்பது குளிர நீராட்டம். அது இது இங்கே சேவிக்கிறது சாதாரண நீராட்டம். அந்த விபவ அவதாரங்கள் எல்லாம் நினைச்சது பார்க்கறது குளிர நீராட்டம். ஆனால் நம்ம பரமபத்துக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது குளிர நீராட்டம். இப்படி நமக்கு ஆச்சாரியின் மூலமாக ஞானம் பெற்று வைகுண்டம் சென்று பகவானை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை விட்டு விட்டு சம்சாரத்தில் படுத்து தொடங்குறாங்க. நம்மளுக்கு அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறான். ஆச்சாரியன்கிட்ட போய் ரொம்ப எளிமையாக சொல்கிறான், சரணாகதி பண்ணிக்கோ, இந்த ஜென்மத்தோடு உன்னை நான் கூட்டுக்கிறேன்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட வாய்ப்பை அவன் ஏற்படுத்தி கொடுத்தோம். நம்ம அஜ்ஞானத்தில் தூங்குறோம், நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. இந்த உலகத்து விஷயத்திலேயே சுழண்டுட்டே இருப்போம், அடுத்தடுத்து பிறவி இருப்போம்னு பார்க்குறமே தவிர இந்த பிறவியோடு அவங்ககிட்ட போயிடணும்னு நம்ம நினச்சிக்க மாட்டேங்கிறோம். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தாயார் நம்மளுக்கு எடுத்துதான். உத்தமமான ஆச்சாரியனை பெற தகுதியான நாள் இவ்வாறு பகவத் அனுபவத்தில் எல்லாம் ஒன்று கலந்து இருக்கிறபடியால் கேவலமான தன் ஆத்மாவை மற்றும் அனுபவித்து இதுக்கு கைவல்யம்னு பேர். அதாவது பகவானை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு விதம். அது இல்லாத ஒரு சிலர் என்ன பண்ணுவாடாம், தன்னுடைய ஆத்மாவை மட்டும் அனுபவிப்பாளாம். அவளுக்கும் மறுபிறவி கிடையாது, அவளும் விரஜா நதியை தாண்டி உள்ளதான் இருப்பாள். ஆனால் அவள் பகவானை அனுபவிக்க மாட்டாள், தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவிச்சுட்டு இருப்பாள். அவளுக்கு அந்த பகவத் அனுபவம் கிடைக்காதனால அவளும் பாவிகள் அப்படின்றது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். கைவல்யம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அந்த கைவல்ய அனுபவம்னா தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறது, அதுதான் கைவல்யம். கள்ளத்தன்மை கைவல்ய அனுபவத்தை காட்டிலும் உயர்ந்தது மோட்ச அனுபவம். அந்த கைவல்யத்தை காட்டிலும் வசதியானது பரமபதம். சர்வான் காமான் சக பிரம்மணகா அப்படிங்கிறது வேத வாக்கு. இந்த உலகத்தில் அசித்தன் அனுபவம் பெற கைவல்யத்தில் சேதன மாத்திர அனுபவம். அந்த நம்ம தியானம் பண்ண பண்ண நம்ம ஆத்மாவை நம்ம பார்க்கலாம். நம்ம ஆத்மாவை பார்த்துட்டா இந்த ஆத்மா பகவான் சொத்துன்னு நினச்சிக்கணுமே தவிர அப்போ என்ன பண்ணிடுவோம், அந்த ஆத்மாவனுடைய அழகு. ஏன்னா ஆத்மா ரொம்ப அழிவானது, ரொம்ப ஒளிவிடக்கூடியது, அழிவில்லாதது. அவ்வளோ ஒரு குதிரையினுடைய முடியில் ஃபஸ்ட்டு 100 பங்கு போட்டு வெட்டிட்டு அதில் ஒரு பங்கை எடுத்து அதை 100 பங்கு ஆக்கினா எப்படி ஒரு அணுசுலபம் கிடைக்குமோ அந்த மாதிரி நம்ம ஆத்மா. ஆனால் ரொம்ப அழகானது, ஆச்சரியமானது நம்ம ஆத்மா. அவ்வளோ அறிவுள்ளது, ஞானத்துக்கு
அதுக்கு எல்லையே கிடையாது. அந்த மாதிரி இருக்க ஆத்மாவை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா பகவானை விட்டுடுவோம் அப்படின்னு சொல்கிறான். வைகுண்ட லோகம் சென்றதும் குணங்களோடும் கலந்து அவனை அனுபவிப்பது. நம்ம பரமபதத்துக்கு போயிட்டோம்னா அவனுடைய 8 கல்யாண குணங்களை அவன் நம்மளுக்கு தரணும். அவனுடைய 8 கல்யாண குணங்களை கொடுத்தாக்க நம்ம சூட்சுமமாக எங்கே வேணால் போகலாம். திடீர்னு ஒரு நந்தவனை அமைக்கணும்னா நம்மளுக்கு உடனே கிடச்சிரும். நிறைய பூ பூக்கணுமா பூத்துரும். அது எல்லாத்தையும் பொறுத்து நம்ம மாலையாக தொடுத்து அவனுக்கு சமர்ப்பிக்கணும். என்ன நினச்சாலும் நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுக்கக்கூடியது அவனுடைய அந்த சங்கல்பம். ஏன்னா அவன் தன்னுடைய 8 கல்யாண குணங்களை நம்மளுக்கு கொடுத்துருவான். அதனால் நம்ம அவ்வளோ அனுபவிக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த அனுபவத்தை விட்டுட்டு ஏன் இந்த உலகத்தில் உழண்டுன்னு இருக்கங்கோ அப்படின்னு சொல்கிறான். நண்பர்களுடன் கூடி நான் பட்சத்தை புசிக்கிறேன் என்றால் இங்கு புசிப்பவர்கள் 20. ஆக ஒரு மரம் இருக்குது, 2 பட்சி இருக்கும். ஒரு பட்சி அதில் இருக்கிற பழத்தெல்லாம் கொத்தி 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 சாப்பிடுது. ஆனால் அது இழைச்சிட்டே போகுது. இன்னொரு பட்சி வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கு, அது நல்லா இருக்குது அப்படின்னா அந்த இன்னொரு பட்சிங்கிறது பகவான் பரமாத்மா நம்ம ஆத்மாக்குள்ளே உட்காந்துருக்கான். நம்ம எல்லா மனசுலேயும் பரமாத்மா உட்காந்துருக்கான். நம்மளுக்கு அப்பப்போ நல்ல வழியை காட்டுறான். திடீர்னு நம்ம மனசில் தோணும் இது பண்ணுறது தப்பு அப்படின்னு. ஒரு சில சமயம் அந்த வழியை கேட்டுன்னு நல்ல வழியில் போயிடுவார். ஒரு சிலர் அதை நிராகரிச்சுட்டு தான் போன போக்கில் போனதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறத எடுத்து சொல்கிறான். அந்த மாதிரி அந்த 2 பட்சியில் அந்த பரமாத்மா நம்ம மனசில் உட்காந்துருக்கான்ற ஒரு பயத்தோட, பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கான்ற ஒரு பயத்தோடு நம்ம எந்த காரியத்தை செஞ்சோம்னாலும் நம்மளுக்கு அதில் தப்பு வராது அப்படிங்கிறத சொல்கிறான். ஜடாயு என்னும் பட்சியை சம்ஹரித்ததால் பொல்லாதனான ராட்சத்தை சம்ஹரித்த பகவானின் விஷயமாக கொக்கு போன்ற பசுவர்த்திகளை துர்பாதிகளை அழித்தவர்களும் விவேகத்தால் ராவணன் ஆகிய மனத்தை நல்ல வழியில் சேர்த்து வருகிறார்கள். ராவணன்கிறது நம்மளுடைய மனசு எங்கெங்கேயோ தறிக்கிட்டு போகும். என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணும். அந்த மனசில் ஏற்படுற அந்த இதெல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர் அந்த பிரம்மா. பாட்டுகளை பாடிக்கொண்டே சென்று பிரபத்திக்கு அதிகாரிகளான எல்லோரும் மோட்சார்த்தமான ஆத்ம ஞானத்தை சம்பாதிக்க காலக்ஷேபம் சொல்லும் ஆச்சாரிய சமீபத்தை சென்று அடைந்து விட்டனர். யாரெல்லாம் காலக்ஷேபம் சொல்கிறாளோ, பெரியவாள்லாம் 4 வார்த்தை யார் ஆச்சாரியங்கள்லாம் சொல்கிறாளோ அவாக்கிட்ட 4 வார்த்தை கேட்கணும். கேட்டுட்டு அதை நம்ம மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக அசை போட்டு பார்க்கணும். ஓ, இவர் இந்த வார்த்தை சொன்னாலே அதுக்கு இதுதான் அர்த்தமோ அப்படின்னு உடனே நம்மளுக்கு அதெல்லாம் பலிச்சிடாது. கொஞ்சமாக நம்ம மனசை தயார் பண்ணோம்னாக்க அந்த சக்தி நம்மளுக்கு வந்துடும்னு சொல்கிறான். அதனால் ஞானம் வந்து விட்டது, அஜ்ஞானம் அழிந்து விட்டது. சுக்கிரன் வியாழன் உறங்கிட்டு வெள்ளி எழுந்துட்டுன்னா அந்த ஞானம் நம்மளுக்கு பிரகஸ்பதிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு ஞானம்னா அஜ்ஞானம் அது அழிஞ்சு போச்சு. சுக்கிரன்கிற வெள்ளி நம்மளுக்கு எழுந்துருக்கு. ஹம்சரூபனான பகவானும் கடகர்களான சேர்த்து வைக்கக்கூடியவர்களான ஆச்சாரியர்களும் சாஸ்திரார்த்தத்தை உபசரிக்கிறார். ஹம்சரூபமாக அவன் வந்தான், ஹயக்ரீவ பெருமானா அவன் வந்தான். அத்தனை வேதங்களையும் பிரம்மா தொலைச்சிட்டு அப்படியே முழிச்சுட்டு போய் நிற்கிறான். அத்தனை வேதமும் தொலைஞ்சு போயிட்டான். அப்போது ஹம்சரூபமாக ஹயக்ரீவனா வந்தான், அத்தனையும் உபதேசித்தான். அதை கேட்டுண்டு அது எல்லாத்தையும் வழி வழியாக ஆச்சாரியர்கள் கற்றுண்டு நம்மளுக்கு அதை உபதேசிக்க. சத் விஷயத்தில் பொழுதை கழிக்க நோக்கமுடையவளே, நம்ம எப்போவுமே நல்ல விஷயத்தில் சத்சங்கத்தில் சேர்ந்து நல்ல வார்த்தை யாரெல்லாம் பேசுகிறாளோ அவள் கூடயே இருக்கணும். நித்யன் முக்தர் லக்ஷ்மி உபயோகி கூட பகவான் இவர்களுடன் சௌனித்தியதே என்றபடி ஆனந்தத்தை அனுபவிக்கிறமான மோட்சத்தை அடிப்பை விடுவாதவன சம்சாரத்தில் தூங்கி கிடக்கிறாயே. இந்த சம்சாரம் வேண்டாமா? நம்மளுக்கு அங்கே பரமபதம் அப்படி காத்துன்னு இருக்குன்றத சொல்கிறான். நல்ல ஞானத்தை சம்பாதிக்க உரிய நாளான இந்த சமயத்தில் ஆத்ம அபகாரத்தை விட்டு கைவல்யத்தை விட்டுட்டு பகவானே தான் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கும். ஏக மூர்த்தி அவன் நாராயணனுக்கே நான் அடிமைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறத எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ பாசுரம் 14 அனுபவிக்கலாம். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாரியுள் செங்கல் நீர்வாயிருந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை
செங்கல் பொடி கூரை வெண்பல் தவ தவ தங்கள் திரு கோயில் சங்கு இடுவான் போது தந்தார் எங்களை முன்னம் இன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாதாய் நாவு உடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் கடம் கையன் சங்கோடு சக்கரம் ஏந்தும் கடம் கையன் பங்கைய கண்ணான் அவனை பாடல் ஓர் எம்பாவாய். இந்த பாட்டில் பொழுது விடிஞ்சதோட அடையாளம்லாம் சொல்லிட்டு உதயமாகிடுறதுன்னு சொல்லிட்டு அப்படியும் படுத்துன்னு இருக்கிறவள எழுப்புறேன். அடுத்த பாசத்துலேயும் பாசத்தோடு முடிஞ்சு போயிடாதேம்மா. முன்பு எங்களை எழுப்புவதற்கான பலவாராய் சொன்ன பெண்ணே என்ன அடையாளம் அவர் கேட்குறான். அப்போ சொன்னால் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செங்கழுநீர் மரங்க, அதாவது தாமரை புஷ்பம்லாம் சூரிய உதயம் ஆச்சையும் மலர்ந்து போயிடும். அல்லி புஷ்பம்லாம் சந்திர அஸ்தமனானா கும்பி போயிடும். அதை தான் இந்த இடத்துல அடையாளமாக எடுத்து சொல்கிறான். அந்த மாதிரி இருக்கு, உங்கள் தோட்டத்திலேயே இருக்கு பாரு, உங்கள் தோட்டத்திலேயே அந்த மாதிரிலாம் இருக்கு. இன்னுமா நீ அடையாளம் கேட்குற? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சன்னியாசிகள்லாம் பாரு, அவளுக்கு சன்னியாசிகளுக்கு என்னென்னா பல்லு வெள்ளை வெள்ளையன்னு இருக்குமா. ஏன்னா நம்மளாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கிறதுனால நம்ம பல்லுல கொஞ்சம் கரைகள் படிக்கும். சன்னியாசிகள் வெத்தலை பாக்கு தவிர்க்கணும். அதனால் அவள் பல்லுலாம் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குமா. அதே அவளுடைய ஆடைகள் செந்நிறமாக இருக்குமா. நம்மளுக்கு ஆடைகள் நம்மளுக்கு எந்த நேரத்தில் வேணால் இருக்கலாம், பல்லு நம்மளுக்கு கரை படிஞ்சிருக்கும். ஆனால் சன்னியாசிகளுக்கு ஆடைகள் செம்ம நிறமாக தான் இருக்கணும், பல்லு கரை படிஞ்சிருக்கு, இப்போ வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். அவள்லாம் எதுக்கு போகிறான்னா அவளுடைய ஆலயத்தை திறக்கிறதுக்கு போகிறான். சன்னியாசிகள்லாம் போய் உதயராகம் பாடினாதான் கோவிலை திறப்பான். அவள்லாம் போய் திறக்கிறதுக்கோசரம் போகிறான். அவள்லாம் என்ன பண்ணுறான், சங்கு இடுவான், சங்கு ஊதிண்டே போகிறான். அவளுடைய போகிற வழியில் எந்த தடங்களும் வரக்கூடாதுங்கிறதுக்கோசரம். ஏன்னா எதிர்க்க வேற யாரும் வந்துட்டாக்கா சன்னியாசிகளுக்கு அது அபசகனம். அதனால் சங்க ஊதிண்டே போவாள். இப்போவுமே நம்ம ஆச்சாரியங்கள்லாம் வரச்சையும் நம்ம மடத்துலலாம் பார்த்துருக்கலாம். ஊதுவா, சங்கு ஊதிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீபந்தம் பிடிச்சிட்டு பின்னாடி தான் ஆச்சாரியர் வருவார். ஏன்னா கண்டபடி நம்ம போய் மேலே பற்றக்கூடாது, அவளுக்கு விழுப்பெல்லாம் அவளுக்கு படக்கூடாது. அப்படிப்பட்ட வசத்தியானவா சன்னியாசிகள் தான். அதனால் சங்கிடுவான் போது தந்தார். அந்த போது டைம், போதுன்னா இந்த இடத்துல டைமை சொல்கிறான். இந்த பார் காலங்காத்தால் ஆயிடுத்த அவள்லாம் போய் சங்கு ஊதின்னு போய் கோவிலை திறக்கிறதுக்கு போகிறான். நம்ம என்னத்துக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான். அதுதான் சொல்கிறான், பங்கைய கண்ணான் அவன், தாமரை போல கண் இருக்கிறவன். அவன் எப்படி இருப்பான், சங்க வச்சுருக்கான், சக்கரத்தை வச்சுருக்கான், அவனை பாடணும், எழுந்திருக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மலராத புஷ்பங்கள் நீங்கள் மலர செய்திருக்கலாம். இவ விதண்டாவாதிக்காரி இல்லையா, உள்ளே இருக்கிறவாள்லாம். இது எல்லாமே தாயார் எதுக்கோசரம் இதெல்லாம் இப்படி கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறாக்க, நம்ம விதண்டாவாதம் பண்ணுவோம். நம்மளை சட்டுன்னு பகவானை ஒத்துன்ற மாட்டோம், சட்டுன்னு மோட்சத்தை ஒத்துன்ற மாட்டோம், அங்கே வசதியான இடங்கிறத ஒத்துன்ற மாட்டோம். வாக்குவாதம் பண்ணி தான் பண்ணணும். இந்த மாதிரி அந்த வாக்குவாதம் உள்ளுக்குள்ளே பண்ணுறதா அர்த்த விசேஷங்களை ஆச்சாரியங்கள்லாம் எடுத்து கொடுக்குறான். பொன் போல் மஞ்சளம் ஆட்டி மின் போல் நுண்ணடையால் ஒரு கன்னியை வேற்று உருவம் செய்து வைத்தார். அவன் மனசு வச்சானாக்க பொன் போல் மஞ்சளம் ஆட்டி, நல்லா மஞ்சளம் ஆட்டி அழகான ஒரு கன்னி ஒட்டிய வேற்று உருவம் செய்து வைத்தான். வேற்று உருவன்றது இந்த இடத்துல வேற ஒன்றுமே கிடையாது. அவன் மனசை மாற்றி பகவான்கிட்ட பக்தி ஏற்பட வச்சான். அதுதான் இந்த இடத்துல வேற்று உருவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உப்பு களத்தில் வைக்கப்பட்ட மரக்கட்டையும் உப்பாயிடும். நம்ம கெட்டவாழோட சேர்ந்தமானாக்க நம்மளுக்கு அந்த புத்தி தான் வரும். அப்போ தான் எப்போவுமே சத் சங்கத்தில் இருக்கணும், நல்ல வார்த்தை பேசுகிறவாள் இருக்கணும், அடிக்கடி கோவிலுக்கெல்லாம் போகணும். இதெல்லாம் பெய்வா அதுக்கு தான் எடுத்து சொல்கிறான்.
சூரியனே நுழையவில்லைன்றா என் தோட்டத்தில் உள்ளவை உங்களுக்கு எப்படி புலப்படும் அப்படின்னு சொல்லி அவள் விதண்டாவாதம் பண்ணுறான். அதாவது பகமா இருக்கான்றதை நிரூபிக்கணும்னா எதிர்வாதிகளை, இப்போ ராமானுஜர்லாம் பகவத் சங்கர பாதாளையே வாக்குவாதம் பண்ணி ஜெயிச்சிருக்கான். எத்தனை பேர் அவளெல்லாம் வாக்குவாதம் பண்ணி ஜெயிச்சிருக்கான். எல்லாமே திருமங்கை வாழ்வார்லேருந்து வேதாந்த தேசியிலேருந்து அந்த வாக்குவாதம் பண்ணினாதான் அவள் என்ன தப்பு சொல்கிறாங்கிறத தெரிஞ்சுட்டு இவள் அதை கரெக்ட் பண்ணி சொன்னாதான் அந்த வாக்குவாதம் நம்மளுக்கு செய்யும். ஓ, இதெல்லாம் தப்பு போல இருக்கு, இதெல்லாம் சரி போல இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான் அவள்லாம் அந்த மாதிரி பண்ணலாம். புள்ளினை செங்கழுநீ சூட்டவாராய் அப்படின்னு தான் பெரியாழ்வார் பாசனங்களில் நிறைய எடுத்து சொல்கிறான். அகங்காரங்களை நான் என்னதுங்கிற அந்த அகங்காரங்களை அவசியம் விட வேண்டும் என்பது நமது சம்பிரதாயம். அடியேன் அதை தவிர வேற எதுவுமே நம்ம சொல்லிக்கக்கூடாது. நான் என்னதுன்னு சொன்னாலே தப்பு. ஏன்னா இந்த ஆத்மா இந்த உடம்பு எல்லாமே அவன் சொத்து, அவன் சேஷி, அவன் கொடுத்தது. இதெல்லாம் அவன் கொடுத்ததை எப்படியாவது அவங்கிட்ட திருப்பி கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். நீர் நுமது என்றுவை முதல் பாசனத்திலே நம்மாழ்வார் அதை சொல்கிறார். நீர் நுமது என்று இவை மாய்த்து, வேரோடு மாய்த்து அப்படிங்கிறார். நான் என்னதுங்கிற எண்ணத்தை வேரோட மாற்றிடணும். ஏன்னா இது அவன் சொத்து, அவன்துங்கிற நம்ம எடுத்து சொல்லி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். செங்கல் பொடி கூரை உறங்கும் பெண் செங்கல் நீர் வளர்ந்து இருப்பதால் ஆம்பல் கூம்பி இருப்பதால் மட்டும் அடையாளம் ஆகாதுன்னு சொல்கிறப்போ அந்த செங்கல் பொடி கூரை, அந்த சிகப்பாக இருக்கிற அந்த கூரையை ஒத்துண்டு நெல்லின் கூளை கண்காட்ட நீரில் குமுதம் வாய்க்காட்ட அல்லி கமலம் முகங்காட்டும் கழனி அழுதார் நின்றானே. கழனி இருக்குது, அதில் குமுதம் முகம் குமுறுது, கமலம் மலருது. இதெல்லாம் அடையாளம்தான். எழுந்துக்கோ, எப்போ தாமரை மலர்ந்துருத்தோ அப்போ பொழுது விடிஞ்சிருத்தோ அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப விவரமாக எடுத்து சொல்லி அவள் கேட்காததுனால அப்போ சொல்கிறான். அவள் சன்னியாசிகள்லாம் போயிட்டா பார், தவத்தவர், அவள்லாம் தவம் செய்கிறவா. க்ஷமாரூபம் தபஸ்வினாம் என்கிறபடி துறவிகளுக்கு பொறுமை அவசியம் வேண்டும், கோபதாபம் கூடாது. காதலிக்க மிக சுகதாபன் என்பவர் 100 கனிகளை அவர்கள் தங்களை வாயு பகவான் காதலிக்க மிக பொறுமை காட்டினர். உன்னை ஸ்தானத்தில் இருந்து கீழே சபிக்கவில்லை, உண்மை பேசுவது எங்கள் தகப்பன் செய்யும் வர்ணைத்தான். சுகநாதன் சொல்லிட்டு ஒரு தபஸ்வி, அவர் தவமணிகிட்டே இருக்கார். திடீர்னு அந்த தண்ணிக்குள்ளே இருந்து தவம் பண்ணுறார். அங்கேயுமே ஒரு மீன்கள் சேர்ந்து இருக்கிறத பார்த்தோன்னே திடீர்னு அவர் புத்தி பேதலிச்சு போயிடுது. நம்மளும் கொஞ்ச நாள் உலக வாழ்க்கை அனுபவிக்கலாமேன்னு தோறி போயிடுது. அத்தனை தவத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து ஒரு ராஜாவோட குமாரி 100 பேர், அந்த 100 பேரையும் தான் மணந்துக்கணும்னு சொல்லி கேட்குறார். அவாக்கிட்ட போய் சொல்கிறார். அவாக்கிட்ட போய் சொன்னா அவள் சொல்கிறா, நீ என்னை என்ன சாபம் கொடுத்தா, வாயுவால் உங்களுக்கு சாபம் கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறார் அவர். அப்போ நீ என்ன பண்ணியானாலும் சரி, எங்கள் அப்பா எது சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்பேன்னு சொல்லி சொன்னப்போ அதுக்கப்புறம் அந்த ராஜாவை போய் சமாதானப்படுத்தி 100 பேரையும் அவள் கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி புராண கதை. அந்த பொருளை கொள்ள வேண்டும் என்று ஆவலை உடைய திருடனுக்கு இருக்கும் பொறுமை நமக்கும் வேண்டும். அவர் அதில் கொஞ்சம் இவாளெல்லாம் இப்படி டைரெக்டாக போய் மோதி நம்மளால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி ராஜா கிட்டேயே போய் பொறுமையாக இருந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கிறது புராணம். அந்த சன்னியாசிகளுக்கு அந்த பொறுமை இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துட்டார். நானாதாய் நான் சரசரப்பு சுறுசுறுப்பு லஜ்ஜை இல்லாத உன்னுடைய தன்மையை பார்த்தால் சுனையுள்ள பூஷணி காய்க்காது போல் இருக்கிறது. உன் தன்மை வந்துவிடமே. நாணமே இல்லாத படுத்துட்டுக்கே, இத்தனை நாளி ஆயிடுத்து, இவ்வளோ பேர் கூப்பிடுறான், இதுக்கு நீ அசைஞ்சு கொடுக்கலையேன்னா நம்மளு தான் சொல்கிறேன். நம்மளுக்கு நாணம் இல்லை. ஏன்னா இவ்வளோ ஆச்சாரியர்கள் இவ்வளோ சொல்லியும் அந்த நம்மளுக்கு ஆச்சாரியன் எங்கே இருக்கான்னு நம்ம போய் தேட மாட்டேங்கிறோம். அப்படியே இன்னும் உறங்கிகிட்டே இருக்கும். இந்த உலகத்து விஷயத்தையே நம்ம பண்ணிட்டு இருக்குமே தவிர சட்டுன்னு போவோம் ஆச்சாரனை பார்ப்போங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. நாமும் உடையார் இவ்வாறு வெளியில் வந்த பெண்கள் சொன்னவும் இவளுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டான். கோபம் வந்துட்டு என்னையே எங்காத்து வாசல்லையே நின்று இது பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னப்போ
வாக்கில் மதுரம் உள்ளவள் மதுரா மதுராலயா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தோம். இன்னைக்கு நீ இப்படியெல்லாம் விதண்டாவாதம் பண்ணுறியேன்னு சொல்லி கேட்குறான். சங்கொடு சக்கரம் என்றும் தடம் கையன் பங்கைய கண்ணானே. திரு ஆழியும் பாஞ்சத்தனின்றும் ஏந்தி அந்த ஸ்பரிசத்தால் வளர்ந்த திருக்கைகளை உடையவன் கடம் கையன். இளம் ஆய்ச்சியர் கண்ணினுள் விடவே விழிக்கும் பிராணியே. அந்த ஆய்ச்சியர்கள் கண்ணில் விழிக்கும் பிராணினா அவ கண்ணு மூலியமாக அவ மனசில் பூந்து நான் பகவான்கிறத அவளுக்கு உணர வச்சு அதன் மூலியமாக கண்ணை அவள் எல்லாரையும் தனக்கு அடிமைப்படுத்தினாங்கிறது அவதார ரகசியம். அந்த கண்ணனா பிறந்ததுனாக்கா அந்த ஆய்ச்சியர் அத்தனை பேர் கண்ணன் இல்லாத வேற தெய்வம் இல்லைங்கிறத வாழ்ந்தவாங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். சங்க சக்கர கதாயுதம் என்றது பாகவதம். இங்கே கண்ணன் அழகில் ஈடுபட்டு இந்த பாசுரம் வந்தபடியால் செந்தாமரை கண்ணன் என்று சொல்லி இருப்பதாலும் ஏந்தும் தடக்கைன் என்று நோக்கினாலும் இவைகள் ஆபரணங்கள் என்றே தோன்றும். அவனுக்கு சங்கு சக்கரம் எல்லாம் ஒரு ஆபரணமாக தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லலாம். எங்கனையோ அன்னை மீர்கள் சங்கோடும் நேமியோடும் நம்மாழ்வார் சொல்கிறார். எங்கேயோ இருக்கீங்களே அன்னை மீர்கள், இங்கே வாங்கோ, இந்த சங்கோட சக்கரத்தோடு நிற்கிறான் பாருங்க. இவனை இந்த திருக்குறுங்குடி நம்பியை கண்ட பின் என் மனசில் வேறு எதுவுமே தோணலை. நீங்கள் என்னை முனிதீர், நீங்கள் என்னை எவ்வளவோ திட்டுறங்கோ, என்னை இந்த உலகத்து வழக்கத்துக்கு வர சொல்லி கூப்பிடுறங்கோ, ஆனால் என்னால் அது முடியலையே அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் பெண் பாவத்தில் பாடுற பாசங்கள் அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். கூறத்தாழ்வார் சர்வஜாங்கா சமுதி தக்கக என்ற ஸ்லோகத்தில் இவைகளை ஆயுதங்கள் என்று சொல்லி அழகுக்காக சுமக்கிறார் என்றும் சொன்னார். இதை திரௌபதி தனக்கு ஆபத்து நேரும் காலத்தில் நீ சங்கம் சக்கரம் முதலிய ஆயுதங்களை வைத்து கொண்டு என்ன பிரயோஜனம், எனக்கு உண்டான ஆபத்தை களைய நீ உபயோகப்படுத்த மாட்டாயா என்ற இதில் அவர் கேட்டார். சரணாகதி கத்தியத்திலும் சங்கு சக்கர சங்காதி அசங்கேய கல்யாணி ஆயுதா என்று எம்பெருமானார் சொன்னார். நாவல் பழத்தை விற்கும் பெண் கண்ணன் கையில் உள்ள சங்க சக்கர நாவல் பழத்தை விற்கிறார். கண்ணன் கேட்குறான். கண்ணன் எனக்கு இதை நீங்கள் எது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது கண்ணன் அந்த மாதிரி எனக்கு நாவல் பழம் வேணும்னு கேட்டப்போ எனக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பா, சும்மா எப்படிப்பா நான் உனக்கு கொடுக்கறது, எனக்கு ஏதாவது ஒன்று கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன கொடுக்கறது நான் அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்குறான் அவன்கிட்ட. உங்கள் ஆட்டில் ஏதாவது திரவியங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த திரவியங்களையாவது கொண்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அது நெல் மணியை எடுத்துக்கிறான். 2 கையிலையும் எடுத்துகிட்டு வரான். தத்தக்கா பொத்தக்கான்னு நடந்து வரான். இல்லையோ கீழே சிந்திகிட்டே வருது. அவன் வரச்சையும் அவன் கையில் ஒரு 5-6 மணி தான் இருக்கான். அதை அப்படி கொடுக்குற செய்யும் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் சக்கரை ரேகையை அவள் பார்த்துடுறான். பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது, ஆஹா பகவானே நம்மக்கிட்ட கேட்குறான்னு சொல்லிட்டு அந்த கூடையில் இருக்கிற அத்தனை பழத்தையும் கொடுக்குறானா. அந்த 4-5 மணி அவள் கூடையில் விழுந்ததொழியோ ஆற்றுக்கு போய் பார்த்தா பொண்ணும் பொருளுமா பூரிச்சு போயிருக்கான் அந்த கூடை. அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன். அந்த நாவல் பழம் விற்கிறவன் அந்த சங்க சக்கரத்தை அழகை பார்த்து கண்ணனிடம் ஈடுபட்டான். பகவானே இத்தனை நாள் உன்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லி அவள் ஈடுபட்டான்னு சொல்கிறான். சுதாத ரேகாம சங்க சக்கரம் அப்படிங்கிறது பாகவம். அதை தான் இந்த இடத்துல சங்குக்கு சக்கரம் ஏந்தும் கடம் கையன்கிறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணார். பார்சாதி பெருமாள் 2 கைகளும் இருந்த போதிலும் சங்க சக்கரம் தரித்துள்ளான். கையினார் ஸ்ரீசங்கம் அனல் ஆழியான்று இந்த இடத்துல அந்த சங்க சக்கரத்துக்கு ரொம்பவே பெரிய விளக்கங்களை சொல்லித்தான். இதுக்கு இந்த பாட்டுக்கு உள்பொருள் கொஞ்சம் அனுபவிப்போம். சங்க சக்கரத்தை பற்றி நிறையவே அனுபவித்தோம். இப்போ உள் பொருளாக கொஞ்சம் அனுபவிப்போம். இந்த பாட்டில் பக்தியோகம், பக்தர்கள் சேர்க்கை இவைகளை பற்றிய விஷயம் சொல்லப்படுகிறது. இந்த பாட்டில் கொஞ்சம் பக்தியோகம் எப்படி பக்தர்கள்கிட்ட எப்படி இது பண்ணணுங்கிறத எடுத்து சொல்கிறேன். உலக மக்கள் வசிக்க சொந்த வீட்டை எதிர்பார்க்கிறார். நம்ம வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது, சொந்த வீட்டில் இருக்கணும்னு நம்மளுக்கு எப்போவுமே ஆசை வரும். நம்மளுக்கெல்லாம் சொந்த வீடு பரமபதம். அதை நம்ம நினச்சி பார்க்க மாட்டேங்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற சொந்த வீட்டை பற்றி நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி கடன் வாங்கியாவது வீட்டை கட்டும் எண்ணம் உடையவர்கள் பிறருடைய வீட்டில் வசிப்பதால் பல கஷ்டங்கள் ஏற்படுகின்றன என்பது அனுபவத்தில் தெரிந்த விஷயம். இந்த வீட்டை அமைப்பது முதலவே நம்முடைய உடல் வசிப்பதற்காக தான். கஷ்டப்பட்டு கட்டும் வீட்டில் உடல்களுக்கு தானே நிம்மதி ஏற்படுகிறது. உடலை வேறுபட்ட ஆத்மா வசிப்பதற்கு ஓர் இடம் உள்ளது.
இந்த ஆத்மா வசிக்கிறதுக்கு ஓர் இடம் இருக்குது. உடல் புழுங்குகிற இந்த இடமெல்லாம் பல வகையிலேயே அழிந்துவிடும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் எப்பேற்பட்ட மாளிகையை காட்டினாலும் நம்ம அதை எடுத்துகிட்டு போக போகிறதில்லை. அது இந்த ஆத்மாவுக்கு சொந்தம் கிடையாது. அது எப்பொழுதும் அழியாமல் இருக்கிற வீடு மோட்சம். அதுதான் இந்த ஆத்மாவுக்கு சொந்த வீடு, அந்த மோட்சம்தான். 2 விபூதிக்கும் நாதனாகிற எம்பெருமான் வசிக்கிறான். சாஸ்வதமான அந்த இடத்துல அழிவில்லாத ஆத்மா வசிப்பதற்கு பாங்கான இடம். ஜீவாத்மாக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் மோட்சம் வீடு. எல்லாருக்குமே மண்ணில் பிறந்தவர் எல்லாருக்கும் கல்லு கட்டையிலேருந்து அத்தனையும் அடுத்தடுத்து ஜென்மம் இருந்து கடைசியில் நம்ம அங்கே போக தான் போகிறோம். ஒரு மரத்தில் எம்பெருமான் ஜீவன் என்று 2 பட்சிகள் வசிப்பதாக ஸ்ருதி கூறுகிறது. அந்த மாதிரி அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இந்த மரத்தில், இந்த உடம்புங்கிற மரத்தில் அவள் 2 பேரும் இருந்துன்னு இருக்கா. அந்த பரமாத்மா நம்மளுக்கு கொடுக்குற அட்வைஸை கொஞ்சமாவது நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அனந்த மயன் ஏயம் கலீம் சமுத்திரேந்தம் விஸ்வபுவம் பக்திய நோத பிரதிகாச ஹிருதயம் சாய டோமுகம் தஸ்யாந்தே சுரீக்ஷகம் சூஷ்மம் தஸ்மித் சர்வல்ல பிரதிஷ்டிதம் அப்படின்றது. இந்த புலன், மன, ஜீவன், பரமாத்மா இவெல்லாம் ஒரே இடத்துல இருந்தாலும் பரம்பொருளை ஜீவாத்மா அறிவது இல்லை. இந்த ஆத்மாவுக்கு அந்த பரமாத்மா கூடவே தான் இருக்கான். ஆனால் அந்த ஜீவாத்மாவை அந்த நம்ம பண்ணின பாவம் புள்ளியுங்கிற இருள் மறைச்சின்னு இருக்கு. அந்த ஒளிவிடக்கூடிய அந்த ஜீவாத்மா அழுங்கி போய் நிற்கிறான். அந்த பரம்பொருளை நம்மளால் அந்த ஜீவாத்மா பார்க்க முடிய போகிறது இல்லை. கதற புகரேன தேவக திஷ்டன் அப்படின்றாங்க. அந்த நம்ம மனசுக்குள்ளே அவன் இருக்கான். நம்மளுக்கு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டுருக்கான். வேண்டாம், இதை பண்ணாத, இது பண்ணி, இப்படி போ, அப்படி போ, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாலும் நம்ம அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மனசு வேற, ஆத்மா வேற. அந்த ஆத்மாக்கு அதை புரிஞ்சு கேட்டு நடத்த மாட்டேங்குது. வெளிச்சம் கண்டு அலர்ந்திருக்கும் புஷ்பம் செங்கழுங்கு. அந்த சூரியோதயம் வந்துடுத்துனாக்க தாமரைப்பூ மலர்ந்திருக்கும். இருளை கண்டு அலர்ந்திருக்கும் புஷ்பம் ஆம்பல். இந்த உலகங்கிறது நம்மளுக்கு ஆம்பல் மாதிரி. இந்த இருளை கண்டு மலர்ந்து இருக்கும், வெளிச்சத்தை கண்டு மலர்ந்திருக்கிறது தாமரை, நம்மளுக்கு மோட்சம் மாதிரி. அஹிம்சா தர்மம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரக சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷக ஞானம் புஷ்பம் தமக புஷ்பம் தியானம் புஷ்பம் ததைவக சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோகோ பரிக்கிரம பவே. 8 புஷ்பங்களை இந்த இடத்துல எடுத்து சொல்கிறாங்க. அஹிம்சை முதலான ஆத்ம குணங்களை தான் புஷ்பமாக நினச்சி அவனுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதில் தான் அனுமன் காம முதலிய துர்க்குணங்களை வென்றவன். அந்த சுந்தரகாண்டத்தை நம்ம பாராயணம் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு அதில் நன்னா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சாதாரண புஷ்பங்களால் பகவானை அர்ச்சிக்கிறத விட இந்த விதமான 8 விதங்கள் என்னென்னா, எம்பெருமானை அறிந்த ஒருவனுக்கு ஆத்ம குணங்களால் புஷ்பங்கள் வளர்ந்துவிட. என்னென்ன புஷ்பங்கள் நம்மளுக்கு ஆத்ம குணத்தால் என்னென்ன நம்மளுக்கு வளரும்? காமம், குரோதம் முதலிய கேம குணங்கள் புஷ்பம் கூம்பிவிடும். நம்ம கிட்ட இருக்கிற காம்பம் குணம் தான் ஆம்பல் மாதிரி கூம்பிடும். பக்தி யோகம் செய்வதற்கு இவை வேண்டும். விவேகம், விமோகம், கிரியை முதலியால் தான், இதனால் தான் பக்தி வளரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறான். இவ்வாறு ஸ்வேத த்வீபாத் ஆகிருதாம் ஸ்வேதம் ருத்னலா தன்யாக கேச்சித் தாரயந்தோ லலாடே அப்படின்னு சொல்லித்தான் இந்த மந்திரங்களை சொன்னால் பேய் பிசாசு முதலவே அண்டாது. இந்த மாதிரி உள்ளவர்கள் பல ஞானிகள் பல்கனின் பல் அவளுக்கு வெண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதன் மூலியமாக வைராக்கியம், அந்த வைராக்கியம் இருந்தால் தான் அவள் கண்டதையும் சாப்பிட்டு பல்ல எடுத்துக்காத இருப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறான். எங்களை என்பதன் மூலம் கீழே பேசப்பட்ட பக்தியோகம் செய்தவர்களை ஆசிரியத்தவர்கள் சொல்லப்படுகிறார்கள். பக்தியோகம் போன இதில் சொல்கிறான். அந்த பக்தியோகம் எவ்வளோ கஷ்டங்கிறதையும் எடுத்து கண்ணன் சொன்னது உதாரணத்தை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம். அனாதி காலமாக மாயினால் இவன் தூங்குகிறான் என்று வசனப்படி அனாதி காலமாக எத்தனையோ காலமாக நம்ம பண்ணியிருக்கிற பாவங்களை பிராரப்தக்கு அப்புறமாக இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டுருக்கோம். அது தூக்கம். அதுதான் இந்த கர்மங்களை அனுபவிக்கிறது தான் தூக்கம். இந்த தூக்கத்துலேருந்து நம்மளுக்கு முழிப்பு வரணும் அப்படின்னு சொல்ல காணும் அளவும் உரைப்படவும் நாம் பெரியவன் அல்லோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீசுக்தி இப்படி இருப்பார். காண்றதெல்லாம் போய்
கேட்பதெல்லாமே பொய். அவனுடைய நாமமும் அவனுடைய வடிவமும் மட்டும்தான் நிச்சயம் சாஸ்வதம் அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணனிடம் ஈடுபட்ட ருக்மிணி காதல் கடிதம் எழுதி அனுப்பும்போது உன் குணங்களை கேட்க வெட்கமற்று எனது மனம் உந்திறந்து லயித்தது. கண்ணனுடைய கல்யாண குணங்களெல்லாம் பகவானுடைய தினம் ஒரு தரமாவது அவனுடைய சேஷத்தை ஏதாவது ஒன்றுத்தியான்னு நினச்சி பார்க்கணும். ஒரு தரமாவது அவனுடைய 8 கல்யாண குணங்களில் ஒரு கல்யாண குணத்தையாவது நினச்சி பார்க்குறோம். உன்னுடைய குணத்தெல்லாம் நினச்சே நான் அவன் மேலே காதல் கொண்டேன்னு சொல்கிறான். சீதை அனுமானிடம் வாசா தர்மம் அவாப்மி விகி அப்படின்னு இந்த நாவுக்கு ஏற்பட்ட அந்த ராம நாமத்தையே உச்சரிச்சுட்டு இருந்தா இல்லையா 10 மாதம். அந்த அசோகவனத்தில் அந்த ராம நாமத்தை தவிர அவள் வேற எதுவுமே உச்சரிச்சது இல்லையா. அதை பார்த்தே ராட்சசிகள்லாம் அவகிட்ட போகிறதுக்கே ரொம்ப பயப்படுவாளாம். அதுதான் அந்த நாவுக்கு படித்தது அந்த நாமம் அப்படின்னு சொல்கிறான். சாஜித்வா யத்ர ராஜன் தேவித்யா கிருத்தியாக சதுர்தசக அப்படின்னு சொல்கிறாப்புல இந்த உலகம் பெருமை அடைறதுக்கு நாவுக்கு கொடுத்துருக்கான். அந்த நாக்களை என்ன பண்ணணும்? சாப்பிடாததை சாப்பிடக்கூடாது. அவனுடைய நாமங்களை எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கணும். நாராயணம் அயனம் நாராக அயனம் எஸ்யக அப்படின்னு சொல்லும்போது அந்த நாராயணா நாராயணன் நாராயணா அப்படின்றத உச்சரிக்கிறோம். அந்த பாணி தேவதாக்களை இந்த பெயர் செல்லாமல் இருக்க சம்ஞான யாம்னக அப்படின்றதுல அந்த நா அழுத்தி 3 சுழி நாவை எடுத்து ஸ்ரீமன் நாராயணனையே இந்த சொல் கூறும் அப்படிங்கிறது. அந்த 2 சுழி நா போட்டால் வேறு தேவதாக்களுக்கு போயிடும். ஸ்ரீமன் நாராயணனையே அந்த 3 சுழி நா தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும்னு சொல்கிறார். கண்ணான இதன் கருத்து சூரிய வெளிச்சம் இருந்தால்தான் தாமரை மலரும். ஆகையால் இவன் கண் பூம்பி விடும் என்று தசரதன் பதிலளித்தான். அந்த மாதிரி எம்பெருமனுடைய நாவி கமலம் இது திசைகளெல்லாம் மற்ற பொருட்களில் படைக்கும் திசை முருகனுக்கு ஆதாரம். தன்னுடைய நாபி கமலத்தை முதல்ல தாமரை தான் உருவாக்குறான். அந்த தாமரையில் பிரம்மாவை உருவாக்குறான். பிரம்மா படைச்சது முதல்ல நாபி கமலம், அதுக்கப்புறம் தான் பிரம்மா அப்படிங்கிறத சொல்லலாம். ஆங்கு மலரும் குவியும் மாலும் திவாய் ஓங்கும் கமலத்தின் ஒன்போது ஆங்கே திகரி சுடர் என்று வெண்சங்கம் வானில் பகரும் மரியெல்லாம் பார்த்து என்பது அவனுடைய முதல் அவன் உற்பத்தி பண்ணது அந்த தாமரை தான். அந்த தாமரை கண்ணானைன்னு அதுக்கு தான் அந்த தாமரையை இந்த இடத்துல நிறைய அந்த நம்மாழ்வார் சொல்வார். தாமரை தான் உன்னுடைய திருவடி, தாமரை தான் உன்னுடைய கண், தாமரை தான் உன்னுடைய கை, எல்லாம் தாமரை. அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாமே தாமரை. அந்த தாமரை இலையினுடைய அந்த கருத்த பச்சை தான் உன்னுடைய நிறங்கிறது. நம்மாழ்வார் அவ்வளோ இதுவாக எடுத்து கொடுக்குறாரு. எல்லாமே தாமரை தான் உனக்கு, ஆனால் உன்னுடைய நிறம் மட்டும் அந்த கருத்த பச்சைங்கிறத எடுத்து கொடுக்குறார். சேதனனான நமக்கு அவங்கிட்ட அடிமைப்பட்ட நமக்கு ஏற்பட்டிருக்கும் சம்சாரத்திற்கும் சரீரமாக மரத்தில் உள்ள ரக்ஷத் ஆயுதத்தோடு கூடிய இதயத்தில் இந்த இடத்துல ஞானம் மறந்து இருக்கிறது. ஏன்னா பகவான் நம்ம கதவை தட்டி நம்மளை எழுப்பிட்டான். அப்போ நம்மளுக்கு ஞானம் வந்துருக்கு. அஜ்ஞானத்தில் ஏற்படும் காமம் முதலிய புஷ்பங்கள் மூடிவிட்டன. அந்த வேண்டாத விஷயங்கள் எல்லாமே அஜ்ஞானம், வேணுங்கிற விஷயம் ஞானம். அந்த ஞானம் வந்துட்டு அஜ்ஞானம் மூடிட்டு சிவந்த கரையை உடைய வஸ்திரங்களை தரித்தவரும் ஸ்வேத தீபத்தில் இருக்கணும். ஊத்துவ குண்டலத்தை நெற்றியில் இட்டவர்களும் சிறந்த தபஸ்வியாக பிரபத்தி செய்த பலரும் பகவான் வசிக்கும் இடமான ஏகஸ்மின் ஹிருதயே சயே என்கிறபடி மார்பும் ஆகிற திருக்கோவிலில் உள்ள பகவானை என் திருப்பி அதான் சொல்ல மனதில் மாதவனை கோவில் கட்டி வச்சுக்கணும். அவனை இங்கே கொண்டு வச்சுக்கணும். அவனை வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே வராதுன்னு சொல்கிறார். பகவானை அடி வழி தேடுகின்றனர். நம்மளுக்கு ஒரு வழி கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி பார்க்குறார். அந்த வழி தான் என்ன? ஆச்சாரியன். ஆச்சாரியன்கிட்ட போயிட்டோம்னாக்க நம்மளுக்கு மீதி எல்லாம் அப்படி அப்படியே நடந்துடும் அப்படிங்கிற சொல்கிறார். பகவானை அடி வழி வெகு காலமாக சம்சாரத்தில் தூங்குகிற எங்களை அறிவு மூலம் எழுப்புவதாக சொன்ன குணபூர்வமான தேவதை ஆச்சாரியன். அவ எழுந்து அனுபவிப்பாக ஆச்சாரியனே
நான் உங்ககிட்ட வந்துட்டேன், எங்களுக்கு அனுபவிப்புங்க. சத் விஷயத்தில் வெட்கம் இல்லாதவரே, நல்ல காரியங்களை பண்ணுறதுக்கு எந்த ஆச்சாரியனுக்கும் வெட்கப்படவே வாழலாம். பகவத் நாமத்தை சொல்வது நாவேறு பெற்றவரே. அந்த பகவத் நாமத்தை எல்லாருக்கும் நம்மளுக்கு உபதேசம் பண்ணுறதுல நாட்டில் அவருக்கு ஒரு வீரம் உண்டாகும். தேவதாந்திர சுவாதத்தமாக அடையாளங்களை பெற்ற பகவானை உபதேசித்து அனுபவிக்கணும். மீதி தேவதாரங்கள் எல்லாம் இல்லாத அப்பேற்பட்ட அந்த பகவானை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆச்சாரியன் மட்டும்தான் நம்மளுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்றார். அடியே குற்றங்குறைகள் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு இதோடு முடிஞ்சது. நாளைக்கு அடுத்து இந்த 2 பாசுரம் அனுபவிச்சிருவோம். பகவான் நம்ம மனசுல பூந்து நம்ம தட்டி எழுப்பிட்டே இருக்கானே, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அசைஞ்சு கொடுத்து, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டா ஒரு வருஷம் இல்லாட்டா 10 வருஷம், எப்படியாவது ஆச்சாரியனை அடைஞ்சு அதனால நம்ம அவன்கிட்ட போயிடணுங்கிறத எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரணுங்கிறத மனசார பிரார்த்திச்சு. திருவாடி பூரத்து ஜெகத்து உதித்தாள் வாழியே, திருவாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்து அடித்தாள் வாழியே, மறுவாரும் திருவல்லி மலவாடும் வாழியே, வன்புருவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியே.